தங்கச்சி எப்படி ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஏன் சத்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்கேன் அதுவும் இந்த பிங்க் கலர் சொக்காலாம் போட்டு ஏன் உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து 1:56 தான் ஆச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் போகிறேன். அண்ட் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி அக்கா ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் போட்டிங்கன்னா பெரிய விலாகாக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக நான் வந்து மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி, மைக் வந்து வேறு தொலைஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி இன்றைக்கி வந்து ஒரு விலாக் எடுக்கலான்னு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் வந்து என்னோடய ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து நான் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் ஆன் தான். அண்ட் இது இப்போ சின்ன வீடியோலையுமே காட்டியிருப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி விலாகில் பார்க்கலாம். சோனா வந்து என் கூட வரா. ஆனால் சோனா வந்து இன்னுமே எந்திரிக்கல. மணி வந்து 2 ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் வந்துட்டு கேப் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்கிட்ட கார் இல்லாதனால ரெட் டாக்ஸி தான் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் பீச்சில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஷூட் வச்சுருக்கோம். ஸோ சோனா எழுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் என் தங்கச்சி எப்படி ஐயோ போச்சே, எல்லாம் வந்து மண்டை அடிச்சிருச்சு. பரவாயில்ல ஒன்றும் இல்லை மண்டை அடிச்சிருச்சு. எந்திரி. அதாவது நேற்றே சொல்லிட்டேன் கேப்ல தான் போகிறோன்னு. இப்போ எழுந்துச்சு எத்தனை மணிக்கு கேட்குறேன். பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு. அம்மா எடுத்துட்டாங்களா? கொடை பிடித்து இருக்கிறோம், மழை வருகிறது. நாங்கள் கொடையில் உட்காந்துருக்கிறோம். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையில் எல்லோரும் உங்கள் மனதில் ஷரகா ஷரகா என்ற வார்த்தையை உச்சரியுங்கள். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா. இப்படி தான் வந்து லாஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரமாக ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டுமே இருந்தோம். வேறு போஸே சொல்ல மாட்டேன்றாங்க. சுத்த சொல்கிறாங்க, நிற்க சொல்கிறாங்க, ஓட சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. 2 பேத்துக்குமே என்ன பண்ணுறதே தெரில. சரி அவங்க சொல்கிறதே நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியா இருந்துச்சுன்னா, ஐயோ ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் காலைல வந்து 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். அதுக்கப்புறமா சாப்பிடவும் இல்லை. கரெக்டாக அங்கே 6-7 மணிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 10 மணி வரை போச்சு. சரியான பசி 2 பேத்துக்கும். தலையெல்லாம் சுற்றுது பசியில். அதுலேயுமே 2 பேர் சிரிச்சுட்டே லவ்வோட போஸ் கொடுக்குற மாதிரி நடிக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல எப்படி தான் வந்து எல்லாரும் போய் லவ்லாம் வந்து வருதோ எனக்கே சுத்தமாக தெரில. எனக்கு அந்த டவுட் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாவம் சோனாவும் அம்மாவும் 2 பேர் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து வெயில் அடிச்சது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா சரி டேன் ஆக மாட்டோம்னு நினச்சி நானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அண்ட் எங்களுக்கு வந்து எந்த விதத்தில் பிரச்சனை வரும்னா, அங்கே படுத்துட்டு இருக்கல அந்த நாய் வந்து நடுவில் எங்கள் கைக்கு நடுவில் படுத்து அதை வேறு ஃபோட்டோ எடுக்க விடாமல் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இவங்க எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு வாங்கினது. How's it? No. Okay. Nice. அதன் இசை தேன் தரும் பூவின் நிழலோ மூகத்திரை மூன்றாம் பிறை மூங்கில் மரம் முத்தம் தரும்
அதன் கேர்ள்ஸ் இப்போ தான் வந்து என்னோட ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து முடிஞ்சுது. என்னன்னா நான் நிறைய பேரோட ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். எப்படி வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி அழகாக போஸ் கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஃபோட்டோகிராஃபர் ஏதாச்சும் கட் பண்ணி ஒட்ட வச்சிடுறாங்களான்னு தெரில. இன்றைக்கி அவரும் வந்து எங்களை போஸ் கொடுங்க மிஸ்ஸிங் அதாவது வந்து என்னமோ மிஸ்ஸிங்னு சொன்னார், வந்து லைவாக இல்லைன்னு சொன்னார். எங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்குது. ஆக்சுவலாக நாங்களும் போஸ் கொடுத்துட்டே இருக்கோம், சிரிச்சுட்டே இருக்கோம், சுத்தத்துக்கு அது லைவாகவே இல்லை. இவரும் என்னன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், 2 பேருமே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் போல். என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரில. சரி சும்மா சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து சோனா வந்து கொஞ்ச நேரம் ஆசை தீர பீச்சில் போய் விளாண்டுட்டு வந்தா. இந்த கடல் மாத நேற்றுக்குன்னு சொல்லிட்டு தமன்னா வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்க 2 சோனா, அதாவது ஒரு சோனா எங்கள் வீட்டில் இல்லை 2 சோனா இருக்காங்க. இனி எப்படி சமாளிக்கிறது வேறு எனக்கு தெரியல இந்த 2 சோனாவையும் வச்சு. ஸோ அப்படியே வந்து நாங்கள் கிளம்பலான் இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தீங்கன்னா குழுப்பில்லின்னு சொல்லிட்டு கொச்சியில் ஒரு பீச்சில் தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து சேம் ஃபாரஸ்ட்டும் பீச்சும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த தீமில் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து எங்கேயாச்சும் இன்றைக்கி வந்து டாக்ஸி வந்து 5 o'clock வரை போட்டிருக்கோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு வேறு தெரில. அப்படியே வந்து எங்கேயாச்சும் கொச்சியை சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சோனா வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளையும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ட்ரெஸ் நான் இதே கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்தேன், அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம வந்து போய்கிட்டே பேசுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், லூலு மாலை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.